வணக்கம் அன்பான ஜோதிட நேயர்களே. பொதுவாக நம் ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதிக்கு கேந்திரங்களில் பூர்வ புண்ணியாதிபதி மறைந்தாலும் லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதிக்கு கேந்திரமாக இருந்தால் ஒரு விதமான வெற்றி அடைகிறார்கள். இவர்கள் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவரவர் லக்னங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் குருவா அல்லது சனியா புதனா அப்படின்னு ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த பூர்வ புண்ணியாதிபதி பலன் எப்படி இருக்குங்கிறத சொல்ல வரேன். இந்த 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சு வச்சுன்னா சில நூல்களில் கூறப்படாத என்னுடைய அனுபவம் 30 ஆண்டுகள் இதில் பேசிக்கா பேசக்கூடிய ஒரு ஜோதிடர்கள் பூராமே கெட்டாலும் பூர்வ புண்ணியாதி கெட்டாலும் பலன் இருக்கு என்று சில ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அவரவர் ஆய்வுகளில் ஒவ்வொருவருக்கும் அது காரணம் என்னவென்றால் அந்த சாரங்கள் வாங்குவது பார்த்தீங்கன்னா நல்ல யோகாதிபதி சாரத்தை வாங்கி மறந்திருந்தால் பலன் செய்கிறது. இதுல ஒருத்தருக்கு போல இன்னொருத்தருக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரே லக்னமாக இருக்கும், ஒரே பூர்வ புண்ணியாதியாக இருக்கும், ஒருத்தருக்கு நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அவர் லக்னத்துக்கு 6, 8ல இருந்தாலும் அந்த எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி சாரத்தை வாங்கையில் அவர்களுக்கு அந்த வெற்றி அடைகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா உதாரணமா ஒரு இப்போ என்ன சொல்லலாம்னா விருச்சிக லக்னத்தை தான் நான் மெயினாக சொல்லிட்டே வரேன். காரணம் என்னன்னா அவருக்கு 2, 5 கூட குருவா போயிடுறாரு. இந்த குரு ஜாதகத்துல மேசத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அங்க அந்த மேசத்துல இருக்கிற என்ன பாதசாரம் வாங்குறாருன்னா அசுவதி, பரணி, கார்த்திகை. இந்த விருச்சிக லக்னத்துக்கு 10 கூடியவன் யாருன்னா சூரியன். சூரியனுடைய சாரத்தை அங்க வாங்கி சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம் மேசம். அப்படி இருக்கையில அவங்க வெற்றி பெறுகிறார்கள். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அசுவதி அல்லது பரணி சுக்கரன் 7, 12 கூடிய சாரம். இந்த சாரம் வாங்கினா மரணம் ஒன்று வராத அளவுக்கு கஷ்டங்களையும் இதையும் கொடுத்து மனுஷன் வேதனைப்படுத்தும். ஆனா அதற்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய திசை என்ன திசையா இருக்கோ அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. அந்த திசைகள் சரியில்லை என்றால் நீங்கள் உடனே நம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் மெயின் குலதெய்வ வழிபாடு. அங்கதான் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க. இந்த வழிபாடு செஞ்சு வரையில நிச்சயம் வெற்றி பெறும். பொதுவாக இது காமனா எல்லாருக்குமே சொல்றேன். அவரவர் சுய ஜாதகத்துல என்ன விஷயங்கள் இருக்கிறத கொஞ்சம் நீங்கள் அறிந்தீர்கள்லாம் தெரியும். இதற்கு கிரக ரீதியான வழிபாடுகள் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் 6, 8, 12 மறைந்து பூர்வ புண்ணியாதிபதி வலுத்திருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. அப்போ லக்னாதிபதி மறைஞ்சிருச்சு, அப்ப இவர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு பார்த்தா பலன்கள் ஒவ்வொரு விதமாகவும் நடக்கும். ஒரே லக்னமாக இருந்தாலும் இதை முதல் நம்ம அறிய வேண்டியது பூர்வ புண்ணியாதிபதி கெட்டால் 6, 8ல் இருந்தால் இதற்கு என்ன தெய்வ வழிபாடுன்னா சனி பகவான் வலிமை இழந்திருந்தால், இது குறிப்பாக சொல்றேன், இழந்திருந்தால் நீங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் சென்று வந்தீர்கள்னா சிறப்பான அந்தஸ்தை பெற்ற ஜாதகங்கள் நிறைய நான் பார்த்திருக்கேன் கண்குளிர. அது போன்ற அமைப்பில் அந்தந்த ஜாதகத்தில் எந்த லக்னமோ அது நீங்க உங்க ஜோதிடரை நீங்க ஆலோசனை பெறையில் வெற்றி பெறுகிறீர்கள். இதே நேரத்தில் ஆலோசனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில். ஜோதிடம் இருக்கா இல்லை என்று சிலவர்கள்லாம் கேள்வியெல்லாம் கேட்கிறவங்களுக்கு ஒரு பதில். அதாவது கண்டிப்பான முறையில் ஜோதிடம் இருக்கா என்பதற்கு நம் மனதே ஜோதிடம். அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா அந்த காலத்துல மனமே மந்திரம் உடலே எந்திரம் இருக்காங்க. அது போன்று என்னன்னா நம்ம சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம். இதுதான் கிரகத்தினுடைய இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டாக இப்ப நம்ம கூற முடியும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சில இதுகள்லாம் கஷ்டங்கள் அந்த திசைகள் வரையில பாத்தீங்கன்னா மரணத்தை தொடும் அளவிற்கு வேதனைப்படுகிறார்கள். இவர்களுக்காக இது ஒரு எளிய பரிகாரமாக ஃபர்ஸ்ட் சொன்னது போல விருச்சிக லக்னத்துக்கு குறிப்பா என்னன்னா குலதெய்வ வழிபாடு சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு கிரக ரீதியாகவும் சில விஷயங்கள் நாம் எடுக்கையில் வெற்றி பெறுகிறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஃபேமிலி ரீதியா ஒரு ஜோசியரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்கள்ட்ட ஆலோசனை கண்டிப்பா வாங்கிக்கலாம். அந்த ஆலோசனை வாங்கையில அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் சொல்லும் போது அதை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எந்த ஜோதிடர் சொன்னாலும் அதில் ஒரு கருத்து இருக்கும் என்பதை நான் உங்கள் முன் வைக்கிறேன். இதில் எப்படின்னா நீங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் குடும்ப ஆலோசனை, மெயினா பெரியவங்க ஆலோசனை இதெல்லாம் பறையில எல்லாம் சேர்ந்து குலதெய்வம் சென்று வாருங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னங்களுக்கும் கிரக ரீதியான பலன்கள் இருக்கு. இந்த பலன் பிரகாரம் நாம் சென்று வந்தால் சிறப்படைகிறோம். நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.